குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு 2026 பராபவ தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்? முதல்ல நல்ல வேலை கிடைக்கும். ரெக்கக்னிஷன் இல்லாதவங்க உங்களுக்கு சந்தேகம் தானே, கிடைக்குமா கிடைக்காதா, வெளிநாட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இங்கேயே நான் படிக்கட்டுமா, இங்கேயே நான் என்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு இங்கே ட்ரை பண்ணட்டுமா, அட்லீஸ்ட் பெங்களூர் போகிறேன் சார், மைசூர் போகிறேன், ஹைதராபாத் போகிறேன், தாராளமாக போகலாம். இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு எனக்கு பேங்க் லோன் கிடைக்குமா, அதே மாதிரி நான் அங்கே போய் படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா, 1008 கேள்வி நீங்கள் எழுதி வச்சுட்ருக்கீங்க. ஜோதிடர்களை பார்த்தா இந்த கேள்வியெலாம் கேட்கணும் அப்படின்னு, அந்த கேள்விக்கெலாம் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். திருமணம் நடக்குமா, கெட்டி மேளம் கொட்டுமா, குழந்தை பாக்கியம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நானும் வீடு வாங்கலாமேன்னு பார்க்குறேன் சார், ஒரு நல்ல வீடு கிடைக்க மாட்டேங்குது. நியூமராலஜி நல்லா இருந்தால் வீடு நல்லா இல்லை, வீடு நல்லா இருந்து நியூமராலஜி நல்லா இருந்தால் டாக்குமெண்ட்டு டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்குது, இது 3 நல்லா இருந்தால் விலை பயங்கரமாக இருக்குது, என்னால் ஸ்திர சொத்துக்கள் சேரவே முடியல. 2வது, நான் இப்போ கடன் வாங்கி தான் வீடு வாங்கணும், பேங்க் லோன் வாங்கி. இப்போ எல்லாருமே கடன் வாங்கி தான் வீடு வாங்குறாங்க, யாரும் கையில் பணம் வச்சுக்கிட்டு வாங்கிறது கிடையாது. அப்போ இந்த பேங்க் லோன் வாங்கினா நான் இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னா கட்டலாம். எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஊரை விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ அற்புதமான பலனை கொடுக்கும். குரு உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலையும், 10ஆம் இடத்துல பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ராகு உங்களுக்கு இருக்கிறதுனாலேயும் தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். இந்த சனி செவ்வாய் இருக்கும் காலத்தில் பயணத்தில், அதுவும் ராத்திரியில் நான் வெளியே போகிறேன் சார் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நான் டூர் போகிறேன், போட்டிங் போகிறேன் சார், தனியாக போட்டிங் போகிறேன், நானே ரோவ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சனியும் செவ்வாயும் இருக்கும் காலங்கத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தெரியுது. குளிச்சுட்டு நான் வந்தேன் சார், நானே கீசர் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நீர் இருக்கிறதுனால பிரச்சனை. இவ்வளோ நாள் நான் ஆஃப் பண்ணேன் சார், இப்போ தான் விறுவிறுங்குது அது அப்படின்னா காலங்கள் சரி கிடையாது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்களுக்கு ஒரு முறை திருச்செந்தூர் அப்படிங்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடலில் குளிச்சுட்டு, நாழி கிணறுலையும் குளிச்சுட்டு, முதல்ல நிறைய பேருக்கு அது தெரியாது எதுக்காக அப்படின்னா, உடல் ஆரோக்கியம், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள், உடம்புல நம்ம உஷ்ணத்தை நாட்டில் இருக்கோம், கிரேகம் ஃபுல்லாக அந்த உஷ்ணம் போகிறதுக்காகத்தான் உங்களுக்கு கடலில் குளிக்க சொல்கிறது. உப்பு தண்ணியில் குளிக்கும்போது தேக ஆரோக்கியம், வேர்வையினுடைய துளிகளெல்லாம் அருமையாக க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு நாழி கிணறுல குளிக்கும்போது மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆத்ம பலமும் கிடைக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சுக்கிட்டு நேராக முருகனை போய் பார்த்தோம்னா, வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் வெற்றி தரும் வீரவேல் அங்கே இருக்கிறதுனால உத்தியோக உயர்வு, நல்ல வருமானம், தொழிலில் நல்ல வருமானம், ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ₹1 கிடைச்சா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. வேர்ல்டு த்ர்ட் வார் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், கவனமாக இருங்க. நான் சொன்ன கோவிலுக்கு போயிட்டு முருகான்னு சொல்லிட்டு பன்னீர் இலையினுடன் கூடிய அந்த விபூதியை வச்சிங்கன்னா
வாழ்க்கை முழுவதும் வெற்றிதான். வெற்றிவேல் வீரவேல். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு 75% சூப்பரா இருக்கும். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆண்டு சனி குருவோட வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில காலையில் 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துகிட்டு இருக்கார். சிம்மத்தில் கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையா சனீஸ்வரரை பார்க்கிறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்த விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது, இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது, எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்த விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகம் எங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல.
என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம் அரசியலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தெரிந்த புதுமுகம் உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, இப்போல்லாம் மௌன புரட்சி, மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950 இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனாக பேசி என்ன சார் ஆக போகுது? நேராக போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே வந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் யார் வருவாங்கங்கிறது தெளிவாக சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில் இந்த உச்சம் பெற்ற வெயிலில் வந்து அக்னி நட்சத்திரத்தில் தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்டை வந்து கேட்குறாங்க. இதை நாம் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உக்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்னா அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள், மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா. ஆனால் அந்த ரிஷப ராசி இவங்களுக்கு வந்து 2026 எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? ஏன்னா இவங்க லாபச்சனியில் இப்போ வந்து இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் லாபம் வந்து கொட்ட போகுது? சூப்பர். உண்மையிலேயே வந்து ரிஷபராசிக்காரர்கள் லாபச்சனி காலத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, அவர் லாபத்தை கொடுப்பாரு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல இடங்களில். அதாவது உபஜய ராசிகள் 3, 6, 11 இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய அசுபர்கள் யாராக இருந்தாலும், அதாவது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இங்கே இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் சூரியனாவோ செவ்வாயாவோ சனியாவோ ராகுவாவோ யாராக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வகையில் சனியே வந்து 2.5 ஆண்டுகள் வந்து இப்போ தான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஏன்னா 2.5 ஆண்டுகளுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து யோக பலன்கள் லாபத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நொடியும் லாபமாக போகிறாரு. நீங்கள் செய்கிற செயல் ஒன்று உங்களுக்கு காசு. அந்த அளவுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், சனி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். ஸோ 10ஆம் இடத்து அதிபதியாக வந்து திரிகோணம், அதாவது 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து அவர் லாபஸ்தானத்தில் அமர்றாரு. அப்போ வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் இதன் மூலியமாக பெரிய உயரத்தை அடைய போகிறாங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்றத சொல்லலாம். இதனால் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள், மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது. ரெகக்னேஷன் தானே ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம். ஏன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு ரொம்ப கடினமான உழைப்பாளிகள். பிரதிபலன் பாராமல் நமக்கு கொடுத்த கடமையை சிறப்பாக செய்யணும் அப்படின்றத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உழைக்கக்கூடியவங்க. நம்ம பல இடங்களில் சொல்கிற விஷயந்தான். அதாவது
ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா இது பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருமே ஸ்மார்ட் ஒர்க்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாமல் உழைக்கக்கூடியது தானே. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கே ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடியவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரர்கள். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு மேலே மரியாதை வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட உழைப்பு குறிக்கக்கூடிய சனியே தொழில்காரகனே சனி தான். அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்துட்டார். அப்போ தொழில் வழியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. லாப காலம், சனியால் வந்து லாபம் கொட்ட போகுதுன்ற சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை தாண்டி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, சிறியவர்களாக இருந்தாங்கன்னா கல்வி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் ஓவரால் அப்படி சொல்லுங்கண்ணா. இதில் குறிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆண்டு துவங்குது இல்லையா, ஏப்ரல் 14 காலையில் 8:35 சூரியன் எப்போ ஆண்டு துவங்கும் தமிழ் புத்தாண்டு, சூரியன் வந்து மேசராசிக்குள்ளே அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துக்குள்ளே எப்போ வர்றாரோ அப்போ தான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அது வந்து ஆமாம், ரிஷபராசி அந்த டைமில் வந்து ரிஷபராசி வந்து 8:35 அப்படின்றது வந்து ரிஷபராசி ஆரம்பிச்சு ரிஷப லக்னம் வந்து ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த ஆண்டு பிறப்பே ரிஷப லக்னத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த ரிஷப லக்னத்தில் அதிபதி யாருன்னா சுக்கிரன் வந்து சுபிச்சக்காரகன்னு சொல்லுவாங்க. சுபிச்சங்களை கொடுக்கக்கூடியவர், எல்லாத்துலேயும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர், குறைவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர், மகாலட்சுமியோட அம்சம் அவர். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு துவங்குறதுனால உலகத்துக்கே நல்லது. தமிழ் புத்தாண்டு வந்து தமிழர்களாகிய எல்லாத்துக்கும் நல்லது, உலக மக்கள் எல்லாத்துக்குமே நல்லது தான். ஸோ அந்த வகையில் வந்து இவங்களுக்கு குறிப்பாக அந்த ரிஷப ராசியாக பிறந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. அவங்களோட இந்த கல்வி, தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதனுமே லாபஸ்தானத்தில் தான் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. அதாவது லாபஸ்தானத்தில் சனி மட்டும் இல்லை, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடிய செவ்வாய், இவங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் யோகஸ்தான அதிபதியான புதன் எல்லாருமே லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு தொழில் மட்டும் இல்லை, குடும்பத்தில் நல்ல அமைதி, நிம்மதி, சந்தோஷம், கல்வி, மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போது, படிப்பில் லாபம். எப்படி ஒரு வயது வந்தவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த வேலை சார்ந்த லாபம் கிடைக்க போதோ, அதுமாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு படிப்பு மூலிமா லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். ஓகே, நான் மொத்தமாக வந்து இவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, புது பிறவினே சொல்லிட்டீங்க. புது பிறவி எடுக்க போகிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு கூடுதலாக வந்து ஒரு கோயில் வழிபாடு, ஒரு இறை வழிபாடுனா என்ன பண்ணலாம்? ரிஷபராசிகள் எப்பயுமே வந்து யோசிக்கவே வேணாம். நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், குலதெய்வ வழிபாடு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வெளிநாட்டில் கூட இருப்பாங்க. நாங்கள் எப்படிங்க எங்கள் குலதெய்வத்தை கும்பிடுது, குலதெய்வம்னாலே வீட்டு சாமின்னு அர்த்தங்க. அதனால் வந்து வீட்டில் இருந்து உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. பக்கத்துலேயே இருந்தால், பக்கத்து ஊரில் இருந்தால் போய்ட்டு அடிக்கடி போய்ட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி நம்ம எல்லாமே இப்போ வந்து எல்லாம் பிறந்த ஊர்லேயே இருக்கிறது கிடையாது, எல்லாம் வேறு ஊருக்கு வந்துடுவோம். ஸோ குலதெய்வம் கோயில் வந்து ஏதாவது ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊரில் இருக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும்போது போவோம் வருவோம், அதை பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் மித்தபடி குலதெய்வத்தை டெய்லி கும்பிடணும். எந்த தெய்வத்தையும் வணங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை கும்பிடணும், வீட்டிலேயே கும்பிடணும். கும்பிட்டுக்கணும். ஒரு முக்கியமான செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த காரியத்தை வெற்றியாக்கி கொடுங்க, என் கூட பக்கபலமாக இருங்க அப்படின்னு கேட்டு வேண்டிக்கிறணும். அப்படி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது எல்லாத்துக்குமே உண்டு. அது போக இந்த காலகட்டத்தில் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு மிக சிறந்த பலனை கொடுக்கும். அதாவது மகாவிஷ்ணுவோட அம்சமாக பெருமாள் கோயில் நிறைய இருக்கும். வெங்கடாச்சலபதி கோயில் இருக்கும், நாராயண வரதராஜ பெருமாள் என்னோட பேர்லேயே இருக்கும், காஞ்சிபுரத்தில் இருக்கேன். இந்த காஞ்சிபுரம்ல எல்லா ஊர்லேயுமே பெருமாள் கோயில் இருக்கும். பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆழ்வார்களால் மங்கள சாசனம் பண்ணப்பட்ட கோயில்கள். ஸோ அந்த மாதிரி பழமையான கோயில்களுக்கு போய் நாராயணரையும் தாயாரையும் வழிபட்டுவாங்க. வாழ்க்கையில் செல்வம், மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது, தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, அந்த முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனித்த அந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அது தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது.
சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா. ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு தூக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்கு, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய் சனி புதன் சேர்க்கை இருக்கு. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகம் நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போராக மாறல. ஏன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தோட கடுமையான கிரக யுத்தம் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நமக்கு இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. எப்பொழுதும் எங்கேயும் சிரித்த முகத்துடன் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு மெழுகுவர்த்தியாக உருவாக்கி உருகி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக எல்லா கிரக பயிற்சியை விட சனி பயிற்சி உங்களை மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. நிம்மதியான தூக்கம் இல்லாமல் நீங்கள் போராடின போராட்டத்துக்கு அளவு கிடையாது. யார் மேலே ரொம்ப நம்பிக்கையை வச்சு இவங்க தான் நம்ம வாழ்க்கை,
இவங்க தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ, அவர்கள் மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்துக்கு ஒரு அளவு வைக்கணும்னா, அது எத்தனை டிஜிட்டல் அதாவது 0000 போட்டு எத்தனை நம்பர்ஸ் போட்டாலும் அதை வந்து அதுக்குள்ளே அடக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஒரு வெயிட் தாங்க முடியும் அப்படின்னா, குறைஞ்ச ஒரு 80 அல்லது ஒரு 100 கிலோனாலும் உங்களுடைய பாரத்தின் அளவு குறைஞ்ச 1000 இருக்கும். அந்த அளவுக்கு நிறையா மன அழுத்தங்களை நீங்கள் சந்திச்சு வந்தீங்க. இந்த மன அழுத்தங்கிறது எல்லா ராசிக்குமே இயல்பாக உண்டு, அது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு மட்டும் அதனுடைய தன்மை ஏன் அதிகமாகுது? எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நாங்கள் மட்டும் ஏன் அதிகமாக கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, முதன்மையான விஷயம் என்னென்னா, சந்திர பகவான் இங்கே தான் என்ன பண்ணுறாருன்னா உச்சம் அடைகிறார். ரிஷபராசி தான் சந்திரன் உச்சம் அடைகிறார். அதே ரிஷபராசி தான் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? ஆட்சி பெறுகிறார். அப்போ இந்த சந்திரன் சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இயங்குவதனாலேயே மற்றவர்களுடைய கர்மாவை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபர்கள் கொடுத்து வந்த அழுத்தம், பிரச்சனை உங்களை விட்டு வெளியேறும். போலியான உறவுகள் இன்னும் உங்கள் கூட இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்போ சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் ஏதேனும் இருந்தால் அவர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. வெளிப்படையாக அவர்களுடைய செயல்பாடில் நிறைய விஷயங்கள் தெரியும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இவங்க போலியானவங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. உண்மையான ஒரு பாண்டிங் எதிர்பார்க்கீங்களா? ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவு ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் வந்து உண்மையான அன்பு காட்டுறேன், எனக்கு நீ அன்பு மட்டும் கொடு, வேறு எதுவுமே வேண்டாம், உனக்கு நான் எல்லாமே செய்கிறேன், நீ வீட்டில் கூட இருப்பா, நீ வேலைக்கே போக வேண்டாம், நீ வீட்டில் இரு, நான் கூட உனக்கு உழைச்சி வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் இன்னும் அதாவது 8 மணி நேரம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 15 மணி நேரம் கூட நான் வேலை பார்த்து உங்களுடைய நேரத்தை நானே எடுத்துக்கிறேன், எனக்கு அன்பை மட்டும் கூட தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய நிலையில் ஒரு ரியாலிட்டி தன்மை கிடைக்க போகுது. உண்மையான அன்பு, உண்மையான பாசமுள்ள உறவுகள் உங்கள் கூட இனிமேல் பயணிக்க போகிறாங்க. அதே போல் திருமணம் முடியலை, திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரன் அமையலை அப்படின்னு ஏதேனும் வருத்தம் இருக்குன்னா, உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் கிட்டத்தட்ட ஆனி மாதத்துக்கு பிறகு, சித்திரையிலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆனால் ஆனி மாதத்துலேருந்து தான் இந்த நட்பு, உறவு, காதல், அன்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, ஸோ இந்த கூட்டு அமைப்புக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க காதலில் சிக்கி ஏமாந்தவங்களும் கல்யாணம் முடித்த பிறகு அதிகமாக அதாவது வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்தித்தவங்க தான் அதிகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 3 வருடங்களில் நீங்கள் பட்ட ஒரு மன அழுத்தத்துக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா? ஸோ அது உறுதியாக ஆனி மாதத்துலேருந்து அற்புதமாக இருக்க போகுது. உங்கள் லைஃப் ஒரு ரிலாக்ஸாக இருக்க போகுது. இதில் சனி பகவான் வேறு உங்களை கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக அவருடைய 3ஆம் பார்வை மூலமாக திருக்கணித முறைப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ அவருடைய பார்வையோடைய தாக்கம் ஓவர். யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்துனாங்க, உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் நம்மளுடைய சனி பகவான். ஆனால் அவர் வெளிச்சம் போட்டு காட்டினாலும் உங்களுடைய மனசு இன்னும் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் வந்து யார்கிட்ட பேசுகிறனாலுமே கொஞ்சம் யோசிக்கிறீங்க, இது உண்மையான பாசமா போலியான பாசமா, நம்மகிட்ட வந்து பேசுகிறவங்க உண்மையாக தான் இருக்காங்களான்னு நீங்கள் ஒரு மனசுக்கு ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த குழப்பத்துக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேலே படப்போகுது.
ஸோ குரு பகவான் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பது மூலமாக சனி பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் லைஃப்பில் இன்னொரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். புதிய வாழ்க்கை, புதிய திருப்பம், புதிய முன்னேற்றம், வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம் தான் உறுதியாக சொல்லலாம். நம்ம ரிஷபராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, 4ஆம் இடத்தில் கேது போவான். அப்போ 4ல் கேது இருந்தால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் இப்போ காலகட்டத்தில் அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இருக்கவங்களுக்கு கொண்டாட்டம். எப்படின்னா, உங்களை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மகிழ்ச்சியாக இருக்கேங்கிறத ஸ்டேட்டஸ் வச்சு காட்டாதீங்க. ஓகேவா? நீங்கள் காட்டு ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லி கேஷுவலாக நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, வந்துடுவாங்க. உடனே பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு ஏறி வந்து பஸ்லேயே ஏறி வந்தாச்சும் எப்படியாவது உங்களுக்கு ஒரு டாமினேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ கவனமாக இருங்க. அப்புறம் வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. ஸ்டேட்டஸ் தான் வச்சாவேன்னு ஒரு தீர்மானத்தில் இருந்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு உங்களை யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்கன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், கைடு பண்ணுங்கள், இல்லைன்னா பிளாக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த புத்தாண்டில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் புத்தாண்டு முதல் 12 மாதங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே மகாலட்சுமி வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். நீங்கள் அதனால் மகாலட்சுமி அன்னையை போய் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உறுதியாக அன்னையோடைய ஆசீர்வாதம் மூலமாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ சதவீதங்கள் வெற்றியை கொடுக்க போகுதுன்னா, 70% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற
உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நம்மளுக்கு என்னங்க சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் சனி பயிற்சினா எதுவும் கிடையாது, சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த ஜூன் வரைக்குமே குரு உங்கள் 2ஆம் வீட்டில் இருக்கார். காசு, டப்பு, மணி எல்லாம் வரும். ஜூனுக்கு அப்புறம் உங்கள் 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. என்னென்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். அதாவது என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ, எந்த ஒரு நல்ல விஷயம் ட்ரை பண்ணாலும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். இதில் மெயினாக கல்யாணம். ரிஷபராசி, ரிஷப லக்னம் இவங்க வந்து அழகாக இருப்பாங்க, பார்க்க நல்லா பேசுவாங்க, முகமே கலை. அது ரோகிணி நட்சத்திரம்லாம் முகம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும். இவங்களுக்கு வந்து இவங்களும் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. இவங்கள பார்த்தா நிறைய பேர் அட்ராக்ட் ஆகுவாங்க. அதனால் சீக்கிரம் கல்யாணம் கூடும். கல்யாணத்துக்கு ஃபுல்லாக தயாராகுங்க. இது ஒன்று. இதே தான் யாராவது லவ் பண்ணுறீங்கனாலும் அவங்களும் கல்யாணமாக மாற்றுறதுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கான பொருள் உதவி, மக்கள் உதவி, இது எல்லாமே உங்கள் கைக்கு வரும். இது அடுத்து நீங்கள் வந்து வேலையில் ஏதாவது முன்னேற்றம் கண்டிப்பாக வருங்க. ப்ரமோஷனோ, ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷனோ, இல்லை சம்பள உயர்வாவது கண்டிப்பாக வரும். இது ஒன்று. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் வளர்ச்சி இருக்குது, நல்லா இருக்குது. எங்கே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும், ப்ராஃபிட்டில் ஜாகிரதையாக இருக்கணும், சரிங்களா? இது வந்து நம்ம இன்டர்வியூவில் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அந்த துபாய்க்கு ஒரு 4 கண்டெய்னர் அனுப்பிச்சாங்க. அவர் குஷியில் குதிச்சிட்டு இருந்தார். பாய் சார் 4 கண்டெய்னர் சரியான காசுன்ட்டு அனுப்பிச்சிட்டாரு. காசு வரல, 2-3 மாதம் ஆச்சு, ஒன்றும் காசே வரல அவருக்கு. இதுதான் பிஸ்னஸ் வளரும், ப்ராஃபிட் மாட்டிக்கும். அதனால் அகெயின் பரிகாரம் என்னது, ப்ராப்பர் லெட்டர் வாங்கி வச்சுக்கணும், ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கணும், அதுக்கு ப்ராப்பராக இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம தப்பிச்சுக்கலாம். அதுவும் நம்ம சொல்கிறது உலகத்தில் நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய இடத்துல போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக மிடில் ஈஸ்ட் சைடு நிறைய நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே பாலிசி சேஞ்சஸ் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் வந்து பாலிசி சேஞ்சஸ் அதிகமாக போகுது. இன்னொன்று உணவு தட்டுப்பாடு வரும். அதாவது உணவு இருக்கும், அந்த சப்ளை பண்ணுற அந்த டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட்டோ, ஃப்ளைட்டோ, ஷிப்போ, அதில் பிரச்சனைகள் வரும். அதனால் உணவு தட்டுப்பாடு வரும், விலையேற்றம் வரும், சரிங்களா? அதனால் இந்த தொழிலில் இருக்கவங்க, ஏன்னா இப்போ ரிஷப ராசி லக்னம் வந்து பெரும்பாலும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, மீடியா இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மீடியாவில் இருக்கவங்க, ஏன் ஐடியில் இருக்கவங்களே, நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு ஷூட்டிங்க்கு போகிறீங்க, இல்லை இப்போ ஏதோ ஒரு சின்ன ஐடியில் சின்ன ப்ராஜெக்ட் விஷயமா போகிறீங்கன்னா அந்த கண்ட்ரி என்ன சிச்சுவேஷன்றதெல்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா பத்திரமாக சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம். இது எதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசு. ஏன்னா சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக உங்களை பார்த்துட்ருக்கார். இந்த வருஷம் முழுக்கவே பார்த்துட்ருப்பார். இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் முழுக்கவே பார்த்துட்ருப்பார். அதனால் என்ன ஆனால் ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக வருங்க. மனக்குழப்பங்கள் வரும். இது வந்து பெண் ராசி, நிலம் ராசி. மெடிடேஷன் சூப்பராக வரும். மெடிடேஷன் யோகாவும் நல்லா வரும். நல்லா இருங்க. அப்படி யாராவது எனக்கு மெடிடேஷன் யோகாலாம் பழக்கம் இல்லைங்க ஐயா, அது பண்ணுற நிலமையில நான் இல்லைன்னா உங்களுடைய பஞ்சபூதத்தை ட்ரிகர் பண்ணுங்கள். உங்கள் பஞ்சபூதம் நில பஞ்சபூதம் சாப்பாடு. எப்போயுமே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கோங்க. நான் ஜென்ரலாக பால்கோவா ஸ்வீட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் ரிஷபத்தில் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் ட்ரிகர் ஆகும் ஈஸியாக. சுக்கிரன் வீடு, சரிங்களா? அதனால் ஸ்வீட் வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு சத்துள்ள பொருளாக நீங்கள் வச்சுக்கிட்டு, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், எள்ளுருண்டை சூப்பராக வேலை செய்யும். அதை கருப்பட்டியில் செஞ்சு எள்ளுருண்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சனி பகவான் பார்க்கறதுனால தான், 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தான் நிறைய கோளாறுங்க வருது. அழகாக எள்ளுருண்டை வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு எள்ளுருண்டை போர் அடிக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. இதுதான் ப்ராக்டிக்கலான பரிகாரம். உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அது எல்லாமே கம்மியாகுங்க, சரிங்களா? நோய் நொடிகள் இஷ்யூஸு, ஃபேஸு டல்லாகிறது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஹெல்த்து வந்து நல்லா பூஸ்டப் ஆகும். ஓகே, ஹெல்த்து பூஸ்டப் ஆகும். எதிரிகள் தொல்லை ஏதாவது இருந்தால் அதெல்லாம் டிராஸ்டிக்காக கம்மியாகும். ரொம்ப டிராஸ்டிக்காக. ஜென்ரலாக ரிஷபம் வந்து யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக பேசி கூப்பிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை வந்தாலும் அது டிராஸ்டிக்காக கம்மியாகும். அது எப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் அன்வான்ட் பாலிட்டிக்ஸ் இருக்குது, இது எல்லாமே கம்மியாகும். அதனால தான் சொல்கிறேன், ஆஃபீஸில் வந்து எதனா ப்ரமோஷனுக்கோ சேலரி ஹைக்குக்கோ நிறைய வழிவகைகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் இப்போ வந்து பேசிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் நல்லா கிடைக்குங்க. நீங்கள் வந்து ரிஷப வாகனம்னு யார்? சிவபெருமான் பார்வதியை சுமந்துட்டுருக்கிறது.
சரியா? நந்தி தேவர் உங்களுக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதம் நல்லா வரும். உங்களுக்கு பக்கத்தில் என்ன ஜீவ சமாதிகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு எந்த குருமார்கள் பிடிக்குமோ அவங்களுடைய படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் தாயாரோட வழிபடுங்க, அம்பால சிவபெருமானோட வழிபடுங்க. இந்த 2 தெய்வத்தையும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையிட வழிபடுறது நல்லது. இவங்களுக்கு வெள்ளை மொச்சை நாட்டு சர்க்கரையில் கலந்து வழிபாடு நெய்வேத்தியம் பண்ணலாம். பால்கோவா மாதிரி பால் பொருட்களால் செஞ்ச உணவுகளை நெய்வேத்தியமாக வழிபடலாம். அதையே வர மக்களுக்கும் நீங்கள் டொனேஷனாக இல்லை அன்னதானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு வர உங்களுக்கு இந்த தமிழ் வருடப்பரப்பு ரொம்ப சிறப்பான வருடப்பரப்பாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டுக்கிட்ட கவர் பண்ணிட்டோம் முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க, அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நம்ம வந்து எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு, ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.